இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு பையன் கிராஜுவேட் ஆயிடுறான், எதிர்பார்த்த ஒரு தகுதி வேலை திறன் அவனுக்கு இல்லை. அதே சைடு இந்த சைடு பாலிடெக்னிக் படித்த பையன் இவனை விட இன்னும் எஃபிஷியண்டாக இருக்கான். ஆனால் ஏன் பெரிய பெரிய கார்பரேட்ஸு இன்ஜினியரிங் காலேஜில் போய் பிக் பண்ணி அவனுக்கு கொடுக்குற அந்த சேலரியோட அளவை ஏன் பாலிடெக்னிக் காலேஜில் எஃபிஷியண்டாக இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தரதில்லை? இதில் பார்த்தீங்கன்னா நல்ல கொஸ்டின் இது. ஏன்னா எங்கள் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாலிசிஸ்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா நிறைய பாலிசிகள் என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் அப்படின்றது வரும்போது ஒரு தட் மேட்டர்ஸ் ஆக்சுவலி. ஏன்னா பிகாஸ் அதில் அந்த குவாலிஃபை ஆனானா இந்த தகுதியெல்லாம் இருக்கும் அப்படின்றது ஒரு டெஃபினிஷன், ஒரு பாலிசி அப்படின்னு மாறிடுது. ஸோ என்னதான் ஒரு டேலண்ட் இருக்குன்ற ஒரு பாலிசி ஃப்ரேம் ஒர்க்கில் அது வந்துடுறது. ஸோ அதனால அஃப்கோர்ஸ் அந்த மேனேஜ்மெண்ட்டும் அதை தான் பிலீவ் பண்ணுறாங்க. பட் இதில் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு, இதில் கண்டிப்பாக எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. பட் அந்த எக்ஸெப்ஷன் இருந்தாலும் அந்த குவாலிஃபிகேஷன் இல்லாமல் வெரி ஃபியூ பீப்புளை ஒரு எக்ஸெப்ஷன் பேசிஸில் ப்ரமோஷன் இதெல்லாம் வரவங்க இருக்க தான் செய்கிறாங்க. பேசுகிறப்ப சொன்னீங்க, கேட்டர்பில்லர் சொன்னீங்க, செயின்ட் கோபின் சொன்னீங்க, இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்கு. இதில் இந்த மிகப்பெரிய கார்பரேட்ஸில் எல்லாருமே பாலிடெக்னிக் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நீட் எவ்வளோ சார்? ஐயா கரெக்டாக சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி ஒரு இன்ஜினியர் இருந்தால் கீழே ஒரு 3 டெக்னீஷியன் வந்து மினிமமாக இருக்கணுன்ற ரேஷியோ. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ வந்து இட் இஸ் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட். அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பிஇஸ் எடுத்து அவங்களே இந்த நிலைமைக்கு வர ஒரு நிலைமை வந்துருச்சு ஆக்சுவலி. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ பிஇஸே வந்து அந்த ரேஞ்சில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலி. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எந்த ஆர்கனைசேஷன் நீங்கள் போய் அப்ரோச் பண்ணாலும் டிஎம்இக்கு பார்த்தீங்கன்னா there will be 100 பொசிஷன்ஸ் கண்டிப்பாக வேக்கண்டாக இருக்கும். அது எந்த விதமான நீங்கள் ஏரில் வந்து எந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாலும் சரி there is இது அவைலபிள் ஆக்சுவலி. அதனால தான் ஃபெயிலான பசங்களை கூட அவங்க ஜாபுக்கு எடுத்துக்கிறாங்க. எஸ் சார். மிஸ்டர் அரவிந்த் சொன்னார் இல்லையா, எம்எஸ்எம்இஸ் பொறுத்து அவங்களுக்கு ஜாப் முக்கியம், அவ்வளோதான். நீ பாஸ் ஆக ஃபெயில் ஆகுது. இஃப் யூ நோ த ஒர்க் ஹவு டு டூ இட் நான் ட்ரெயின் பண்றேன் வந்துரு, அவ்வளவுதான். டிப்ளமா ஹோல்டருக்கு இண்டஸ்ட்ரியல் நாலேஜ், அதாவது மிஷின் நாலேஜ் அதிகமாக இருக்கும் சார். இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு இருக்காது சார். அதனால தான் இவங்க ஃபில் பண்ணுறாங்க சார். இந்த கிளஸ்டர் டெவலப்மெண்ட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சார், சிவகாசியில் ஒரு கிளஸ்டரு, திருப்பூரில் ஒரு கிளஸ்டரு, ஈரோடு, சேலம், சோமனூர் இதெல்லாம் ஒரு கிளஸ்டரு. இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிக்குன்னு ஒரு சிறப்பு தொழில்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்தியாவில் வேற எந்த ஸ்டேட்லையுமே அது கிடையாது. தமிழ்நாடு பியூட்டிஃபுல்லி கவர்ன்டு ஸ்டேட் சார். ரொம்ப அருமையா இந்த கிளஸ்டர் டெவலப்மெண்ட் வந்திருக்கு. அந்த கிளஸ்டர் டெவலப்மெண்ட் இருக்க இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ தான். அவர் மிஸ்டர் அரவிந்த் சார் சொன்ன மாதிரி எல்லாமே எம்எஸ்எம்இ தான். அந்த எம்எஸ்எம்இல நீங்க இப்போ உதாரணத்துக்கு டெக்ஸ்டைல்ங்கிற ஒரு செக்டார் எடுத்துக்கிட்டு திருப்பூருங்கிற ஒரு பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா கார்மெண்ட் டெக்னாலஜி படிச்ச பையனும் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படிச்ச பையனும் ஆண்டர்பிரனர் லிஸ்ட்லயே பார்த்தீங்கன்னா 40% அவன் தான் இருக்கும். பெரிய 500 crore 600 crores டர்ன் ஓவர். இவன் ஒரு முறை சாருடைய காலேஜுக்கு என்ன சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருந்தார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு. நான் போயிருந்தேங்க. என் கூட இன்னொருத்தர் கெஸ்ட் ஆஃப் ஆனரா இவருடைய அலுமினஸ் ஒருத்தர் உட்காந்துருந்தாரு. அவருடைய டேர்ன் ஓவர் என்னன்னு கேட்டதும் அப்படியே நான் மயங்கி விழுந்துட்டேன். 550 கோடி ரூபாய் அவர் டேர்ன் ஓவர் பண்ணார். அவர் ஒன்லி டிப்ளமோ ஹோல்டர் தான் சார். அதுக்கு ஒரு ஹையர் குவாலிஃபிகேஷன் பண்ணல. அவங்க ஒரு 4 பேர் அவங்க பேட்ச்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க இன் 2007. அவங்க முடிச்சது வந்து 2002 முடிக்கிறாங்க. ஒரு 5 years மட்டும் தான் ஒர்க் பண்ணுறாங்க. 5 years முடிச்சு வெளியே வந்து 4 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு 4 பேர் இன்டாக்டாக இருக்காங்க சார். 550 crores per annum டர்ன் ஓவர் பண்ணுறாங்க. 4 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க.